புலனாய்வாளர்களின் தீவிர கண்காணிப்பு. உயர்நீதிமன்றத்திற்கே சவால் விடுக்கும் ரணில். நாடாளுமன்றத்திற்கு அருகில் கடும் பதட்டம். ரணில், சஜித் மற்றும் அனுர மூவரும் ஒரே கொள்கையுடையவர்கள். பௌத்த சமய சட்டத்தில் கை வைக்கும் உரிமை தமிழ் அரசியல் தலைவர்களுக்கு கூட இல்லை. ஜனாதிபதியின் முக்கிய அறிவிப்பு. குருந்தூர் ஆதிசிவன் ஐயனார் ஆலயத்தில் ராணுவ புலனாய்வாளர்களின் கண்காணிப்புக்கு மத்தியில் இன்று செவ்வாய்க்கிழமை 18ஆம் திகதி சிவ வழிபாடுகள் இடம்பெற்றுள்ளது. முல்லைத்தீவு குழுமுனை தண்ணிமுறிப்பு கிராமத்தில் அமைந்துள்ள குருந்தூர் மலை ஐயனார் ஆலயத்தில் வழிபாடுகள் தொடர்பாக இடம்பெற்று வருகின்றது. அந்த வகையில் சிவனை தரிசிப்பதற்காக ஆலய நிர்வாகத்தினர் உள்ளிட்ட பலர் இன்றைய தினம் ஆலயத்திற்கு சென்றனர். காலை 10 மணியளவில் பூசை வழிபாடுகள் நடைபெற்றதுடன் குறித்த வழிபாட்டில் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன், முன்னாள் வடமாகாண விவசாய அமைச்சர் கந்தையா சிவனேசன், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முல்லைத்தீவு மாவட்ட இணைப்பாளர் ஞா நியூட்சன், கரைதுறைப்பற்று பிரதேச சபை உறுப்பினர் ஜெகதீசன், ஆலய நிர்வாகத்தினர் என பலரும் கலந்து கொண்டனர். மேலும் போலீசார் ராணுவ புலனாய்வாளர்களின் கண்காணிப்புக்கு மத்தியில் தொல்லியல் துறையினரின் அறிவுறுத்தலுக்கு அமைய சேதம் ஏற்படுத்தாத வண்ணம் வழிபாடுகள் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சவால் விடுப்பதாகவும், இவ்வாறான நிலைமை தொடருமாக இருந்தால் பயனற்ற நீதிமன்றங்களை மூடிவிடுங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் இன்றைய அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் இது தொடர்பாக அவர் கூறுகையில், ஜனாதிபதி மிகவும் சூட்சுமமான முறையில் பந்து வீசுகின்றார். பெண்களை வலுப்படுத்தும் சட்டமூலம் தொடர்பில் உயர்நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டுள்ள தீர்மானத்தை சவாலுக்கு உட்படுத்தும் வகையில் முதலாவது பந்தை வீசியுள்ளார். சூட்சும ஞானம் இருப்பதால் இதனை தந்திரம் குணம் என்று குறிப்பிடலாம். அதனையடுத்து கோவிட் காலத்தில் முஸ்லிம்களின் இறந்த உடலை புதைப்பது தொடர்பான சர்ச்சை விடயத்தை இரண்டாவது பந்தாக வீசினார். பெண்கள் வலுப்படுத்தல் தொடர்பான விடயத்தில் பாலின மாற்றத்திற்கு அனுமதி வழங்கும் வகையில் சட்டங்கள் வருவது சிக்கலுக்குரியது. உயிரியல் ரீதியான பெண்களை பலப்படுத்துவது சரியானது. ஆனால் அந்த பேர்வையின் பாலின மாற்று வியாபாரத்திற்கு இடமளிப்பதை அனுமதிக்க முடியாது. உயர் நீதிமன்றத்தை தீர்மானத்திற்கு சவால் விடுவது தவறானது. அத்துடன் வரிக்கு மேல் வரி அறவிடுவது தவறுதான். என்றாலும் நீதிமன்றத்திற்கு சவால் விடுவது மிகவும் பாரதூரமானதே. அப்படியென்றால் உயர் நீதிமன்றத்தை மூடிவிடுங்கள். அவ்வாறான உயர் நீதிமன்றத்தை வைத்திருப்பதில் பலனில்லை என தெரிவித்துள்ளார். பத்தரமுல்ல நாடாளுமன்ற வீதிக்கு முன்பாக போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்து வருகின்ற ஒன்றிணைந்த வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தினர் மீது போலீசார் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். குறித்த போராட்டமானது தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதன்போது சகல வேலையற்ற பட்டதாரிகளுக்கும் தொழில் வாய்ப்புகளை பெற்றுத்தருமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அது மாத்திரமன்றி தொழில் உரிமையாகும் உள்ளிட்ட வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. போராட்டத்தினை கட்டுப்படுத்துவதற்காக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருந்த நிலையில் போராட்டக்காரர்கள் மீது நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் இந்த போராட்டத்தில் அநேகமான இளைஞர்கள் ஈடுபட்டு தங்களின் கோரிக்கையை தீர்த்து வைக்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தி வருகின்றார்கள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் அனுரகுமார திசநாயக்க ஆகியோர் ஒரே கொள்கைகளை பின்பற்றி வருவதாக நாடாளுமன்ற உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். 3 கட்சியின் வேட்பாளர்களும் தனித்தனியாக தேர்தலில் போட்டியிடுவது வளங்களை விரயமாக்கும் செயலாகும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த 3 கட்சிகளின் பெயர்களை ஒன்றிணைத்து ஐக்கிய சமாதான முன்னணி என பெயர் சூட்டி ஒரு வேட்பாளரை நியமிக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். 3 கட்சிகளினதும் கொள்கை ஒரே விதமானவை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த மூவரும் ஒரே கரட் கிழங்கை 3 விதமாக சமைத்து பரிமாற முயற்சிப்பதாக தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். பௌத்த மத அடிப்படையில் வாழ்வது தேசிய மக்கள் சக்தி மாத்திரமே எனவும்
அரசியலமைப்பின் 9வது சரத்தில் கை வைக்கும் உரிமை தமிழ் அரசியல் தலைவர்களுக்கு இல்லை என அதன் தலைவர் அனுரகுமார திசநாயக்க தெரிவித்தார். ஜேவிபியின் அரசியல் கூட்டணி எனப்படும் தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி தேர்தலை நோக்கி சமீப காலமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அதன் தலைவர் அனுரகுமார திசநாயக்க லண்டனில் பௌத்த சமயத்தை முன்னிலைப்படுத்த கோரியுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் அரசியலமைப்பின் 9வது சரத்தில் பௌத்த மதம் தொடர்பில் வழங்கப்பட்டுள்ள முக்கியத்துவம் ரத்து செய்யப்படாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி மற்றும் பௌத்த மதம் இரண்டிற்கும் இடையே மோதல்கள் உருவாகுவது மத அடிப்படையில் வாழாதவர்களே என அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் பௌத்த மதத்திற்கான அவதானங்கள் குறைவடையும் என பரவும் பேச்சுக்கள் தொடர்பில் பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அனைவரும் 9வது சரத்தை ஏற்று கலந்துரையாடினர். அதனால் இது தேவையற்ற ஒரு அச்சம். 9வது சரத்தில் கை வைக்க மாட்டோம். அதில் கை வைக்க வேண்டிய தேவை தமிழ் அரசியல் தலைவர்களுக்கு கூட இல்லை என தெரிவித்தார். எவ்வாறாயினும் தேசிய மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் இடதுசாரி என கூறிக்கொண்டு பிரச்சாரம் நடத்துவது அரசியல் ஆர்வலர்கள் மத்தியில் கேள்வியை எழுப்பியுள்ளது. இலங்கையின் அரசியலமைப்பின்படி 9வது சரத்தில் இலங்கை குடியரசில் பௌத்த மதத்திற்கு முதன்மை தானம் வழங்கப்படுதல் வேண்டும் என்பதோடு பௌத்த சாசனத்தை பாதுகாத்தலும் பேணி வளர்த்தலும் அரசின் கடமையாக இருத்தலும் வேண்டுமென குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலாவது சொத்துக்கு வருமானம் ஈட்டுவோர் உத்தேச வாடகை வரியிலிருந்து விடுவிக்கப்படுவார் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற அமர்வின் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆற்றிய உரையின் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் அத்துடன் சாதாரண வருமானம் ஈட்டுபவர்களுக்கு இந்த வரி விதிக்கப்பட மாட்டாது என்றும் அதிக வருமானம் ஈட்டுவோருக்கே இந்த வரி விதிக்கப்படும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார்.